வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம் சர்வசதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் நாம் பார்க்க போகிற தேவனுடைய வசனம் என்னவென்றால், யாத்திராகம் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் மோசேயினிடத்தில் தேவன் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு ஏதுவான தருணம் வந்துவிட்டது. 10வது வாதையாக சங்காரத்தை வைக்கிறார். அந்த நாளில் சங்கார தூதன் அந்த இரவில் கடந்து போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனம் 1 வயது ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தை நிலைக்கால்களிலும் 2 சட்டங்களிலும் தெளித்து பூசி இருக்கும் பொழுது, சங்காரத்துடன் கடந்து போகும் பொழுது இரத்தம் பூசப்பட்ட வீட்டை தேவன் அழிக்காதபடி காப்பார் என்று மோசேயிடம் சொல்லுகிறார். இப்படி ஜனங்களிடத்தில் போய் சொல்லி நீங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போய் நான் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் இதை ஆராதனையாக செய்யுங்கள் என்றும் சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகள் ஆராதனையின் கருத்து என்னவென்று கேட்டால், எகிப்தில் சங்கார தூதனுக்கு தப்புவிக்கும்படிக்கு அந்த ஆட்டுக்குட்டியோட இரத்தம் பூசப்பட்ட வீட்டை தேவன் காத்தார் என்று சொல்லி பார்வோனுடைய கைக்கு தப்புவிக்கும்படிக்கு தேவன் செய்த காரியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை அப்படியே மோசே ஜனங்களிடத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஜனமே, ஆத்துமாப்படி ஒரு சங்காரத்திற்கு விளக்குவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி இரத்தம் நிலைக்கால் பூசப்பட வேண்டிய அவசியம். இதுதான் ஆராதனை என்று சொல்லுகிறார். 2வதாக, அந்த ஆட்டுக்குட்டி இரத்தத்துக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறார். ஒரே வயது ஆட்டுக்குட்டி, அவருக்கு நிகராக அந்த வயதில் அந்த தேசத்தில் ஆண்மகன் இல்லை. ஏனென்றால் ஏரோது 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்து விட்டபடியால் அந்த ஒரே வயதுடையவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய இரத்தத்தை நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் ஒரு வீட்டுக்குள். ஏனென்றால் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும்போது சமாதானம் உண்டாவதாக சொல்லி வாழ்த்து சொன்னார். அந்த வாழ்த்து அவர்களுக்கு ஆத்துமா மீட்பாக அமைய வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் காலில் படுத்து தூசியை உதறி போடுங்கள், நியாயத்தீர்ப்பு நாளில் இடத்தில் வருவார்கள், சோதம் குமார பட்டணத்துக்கு நேரிட்டது லகுவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி ஆனவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை, ஏனென்றால் கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய இரத்தம்தான் சமாதானம். அந்த இரத்தத்தை நம்ம ஒவ்வொருவருடைய வீட்டுக்குள்ளும் கொண்டு போக வேண்டும். போய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கார் என்று அந்த நிலையை தாண்டி கடந்து போகும்போது அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த ஆராதனையின் கருத்து என்னவென்றால், ஒரு தனி மனிதனுடைய ஆத்துமா சங்காரத்துக்கு தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். ஏனென்றால் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் என்ற கடலுக்கு ஆத்துமா தப்புவிக்கப்பட வேண்டும். இதை மனதில் வைத்து இதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்று நாம் சுவிசேஷமாக சொல்லும் பொழுது அவர்கள் மீட்கப்படுகிற சமயத்தில் அந்த 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தக கடலுக்கு நியாயத்தீர்ப்புக்கு அந்த ஆத்துமா தப்புவிக்கப்படும். அப்படி தப்புவிக்கப்பட்டவர்களை ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் அனுதினமும் சபையில் கொண்டு வந்து சேர்த்தார். இதுதான் ஆராதனை. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் ஆத்துமா மரணத்துக்கு தப்புவிக்கும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்களை தேவன் மீட்டெடுக்கிறார். இதுதான் ஆராதனை என்று, ஆராதனை ரகசியம் என்று நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். சரி, சரீரத்தின்படி ஒரு நியாயத்தீர்ப்புக்கு நிலைக்கால்களில் ஆட்டுக்குட்டி இரத்தம், ஆத்துமாப்படி அக்கினியும் கந்தம் கடலுக்கு நியாயத்தீர்ப்புக்கு தப்புவிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து இரத்தம். இதுதான் ஆராதனையின் ரகசியம் என்று ஆராதனைக்கு சபைக்கு வந்த நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். சரி, 3வதாக ஒரு நியாயத்தீர்ப்பை தேவன் வச்சிருக்கிறார். அது சபைக்குள் வைத்திருக்கிறார். நாம் இந்த 2 காரியங்களை கடந்து வந்து விடுகிறோம். ஆனால் 3வது ஒரு காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 9வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற 6 புருஷர்களில் ஒருவன் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிறதாக. அந்த மைக்கூடு வைத்திருக்கிற மனிதனிடத்தில், புருஷனிடத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், எருசலேம் எங்கும் ஊடுருவிப்போ, அங்கே ஆலயத்துக்காக எருசலேமுக்காக அழுகிறவர்களுடைய நெற்றியில் அடையாளம் போடு. அந்த நெற்றியில் அடையாளம் போடப்பட்டவர்களை தவிர மற்ற அனைவரையும் சங்காரம் பண்ணு. குழந்தைன்னு பார்க்காத, முதியவர்னு பார்க்காத, கர்ப்பிணின்னு பார்க்காத, எல்லாரையும் சங்காரம் பண்ணு. இதை தேவனுடைய வீட்டில் தொடங்கு.
மூப்பர் வீட்டில் தொடங்கு, ஆலயத்தில் தொடங்குன்னு சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய ஜனமே, துன்மார்க்கனை பார்த்து நீ துன்மார்க்கத்தில் சாகவே சாவா என்று எச்சரிக்காவிடில் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவான், அவனுடைய இரத்த பலியையோ உன்னிடத்தில் கேட்பேன்னு சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் ஒவ்வொரு மனிதனையும் துன்மார்க்கத்திற்கு தப்புவிக்கப்படும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை தான் சபைக்குள் நடக்கிறது. அந்த காரியம்தான் தேவன் சொல்லுகிறார். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு எருசலேம். அந்த எருசலேம் ஆகிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவன் வாசம் பண்ண பிரியப்படுகிறார். எனவே நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆலயத்துக்குள் தேவன் வாசம் பண்ணுவதற்கு தடையாக அக்கிரம காரியங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடக்கிறது. அந்த அக்கிரம காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் அகற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு எருசலேமுக்காக, ஒரு தனி மனிதனுக்காக அழுகிறவர்கள் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் அழுது ஒவ்வொரு தனி மனிதனையும் விடுவிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். நாம் சபைக்கு வந்து விட்டோம், புசித்தோம், குடித்தோம் என்று நாம் இருந்துவிட்டால் தேவனுடைய பார்வையில் நியாயத்தீர்ப்புக்கு சபையாகிய மணவாட்டி தப்பித்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் மூன்றாவது ஒரு நியாயத்தீர்ப்பு ஆவியின்படி தேவன் வைத்திருக்கிறார். அந்த நியாயத்தீர்ப்புக்கு தப்புவிக்கப்படும்படி நாம் ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் தேவன் அடையாளம் போட விரும்புகிறார். அதனால தான் கேட்ட ஜனங்கள் பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாமும் இன்று தேவனை பணிந்து கொள்ள நம்மை ஒப்புவிக்க வேண்டும். சரி, இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியம் என்று எசேக்கியேல் தானே சொல்லியிருக்கார் என்று நாம் சொல்லக்கூடாது. 1 பேதுரு 4:17 சொல்லப்பட்டபடி தேவனுடைய வீட்டில் நியாயத்தீர்ப்பு துவங்கும் காலம் என்று சொல்லுகிறது. அது முந்தி சபைக்குள் நடந்துவிட்டால் ரட்சிக்கப்படாத நிலைமை என்னவாகும் என்றும் தேவன் எழுதியிருக்கிறார். இதனுடைய ஜனமே, சபைக்கு வந்தோம் என்று இருந்து விடாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஆராதனையின் ரகசியத்தை நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி ஆராதனையின் ரகசியம் ஆலயத்துக்கு போகும் பொழுது சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டு விடாதிருக்கும்படிக்கு புத்தி சொல்கிறேன்னு சொல்லுகிறாரே, அந்த வார்த்தையின்படி நாம் சபைக்கு போன காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தேசமெங்கும், பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் நாம் பார்க்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் தேவன் வாசம் பண்ண விரும்புகிற ஆலயமாக மாற்றப்பட வேண்டிய கவலை வேணும். அதற்காக நம்ம கண்ணீர் விடணும். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். அதற்காக பிரயாசப்படணும். அந்த பிரயாசப்பட்டு திரளான ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். ஒரு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படி நாம் திரளான ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கிற அக்கிரம காரியங்களையும் அவர்களுக்கு சத்தியத்தின் வழி எடுத்து சொல்லி அந்த அக்கிரம காரியத்திலிருந்து அவங்களை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. ஜெபிப்போம். திரளான ஜனங்களை சத்தியத்தினால் மீட்டெடுத்து தேவனிடத்தில் கொண்டு வந்து நாம் சேர்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் தேவன் அடையாளம் போடுவார். இந்த அடையாளம் போடப்பட்டவர்கள் மாத்திரமே மூன்றாவது நியாயத்தீர்ப்புக்கு தப்புவிக்கப்படுவார்கள். எனவே இந்த நாளில் நாம் அனுதினமும் தேவ சமூகத்தில் காத்திருந்து முடிந்தவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறதுல இருப்போம். இன்னும் பலனுடைய உள்ள ஜனம் நம்ம புறப்பட்டு போய் தேசம் எங்கும் ஊடுருவி போய் பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் தேவனுக்காக ஆலயங்களை கட்டுவோம். அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்பட்ட ஒரு தனி மனிதனும் தேவாலயமாக கட்டப்பட வேண்டும். எனவே இந்த நாளில் அதற்காகத்தான் கிறிஸ்து வந்தார். அதனால் நாம் ஒவ்வொரு மனிதனையும் ஆலயமாக மாற்ற வேண்டும். எருசலேமுக்காக, தனி மனிதனுக்காக, தேவனுடைய ஆலயத்துக்காக கண்ணீர் விடுகிறவர்களுக்குத்தான் அந்த அடையாளம் போடப்படும். அந்த அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அடையாளத்துக்கு உரியவர்களாகி அநேகரை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்போம். மூன்றாவது நியாயத்தீர்ப்புக்கு தப்புவிக்கப்படுவோம். இதுதான் ஆராதனை என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். ஆராதனையின் கருத்து இதுதான். ஆலயத்துக்கு போனோம் வந்தோம் என்று இராதபடிக்கு நாம் ஒவ்வொரு வாரமும் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை எதற்காக என்று நாம் தெரிந்து கொண்டு நம்மையும், நம்முடைய சந்ததிகளையும், நம்முடைய குடும்பத்தினரையும், நம்முடைய இனத்தையும், நம்முடைய ஜனத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.